வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் திருமுருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள் குறித்த அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பால் மற்றும் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்தும் முருகனை வழிபட்டு வருகின்றனர். கடலில் புனித நீராடி சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி பக்தி கோஷம் முழங்க முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து நேரலையில் நம்மோடு இணைகிறார் திருச்செந்தூரில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்து வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கூடுதல் விவரங்கள். நிஷ்மா சூர்யா, 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தற்போது வைகாசி விசாக திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று நள்ளிரவு சரியாக 1 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு அங்கு விஸ்வரூப தரிசனமும் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை அதிகாலையில் சுப்பிரமணிய சாமிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் என்பது நடைபெற்று. மேலும் திருச்செந்தூரில் இன்று காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் மிக அதிகமாக கடலில் நீராடிவிட்டு தற்போது இங்கே திருச்செந்தூரில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் நேரடியாக திருச்செந்தூர் போக்கு நேரடியாக வந்து தங்களுடைய பல்வேறு பாத யாத்திரைகள் மற்றும் காவடி எடுத்துக்கொண்டும் மயில் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்துக்கொண்டும் நம்ம வருவதை நேரடியாகவே பார்க்கிறோம். குறிப்பாக முருகனின் அவதாரமாக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியதான் இந்த 6 தீப்பொறிகள். அந்த சரவண பொய்கையில் 6 குழந்தையாகி பின்னர் பார்வதி தேவியின் அருள் ஒன்றாக இணைந்து ஆர்வமாக அவதரித்த நாள்தான் இன்றாகும். தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் பௌர்ணமியோடு விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்த நாளில்தான் முருகனின் சூரிய மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகன் கோவிலில் பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பால் மற்றும் பன்னீர் அபிஷேகங்கள் செய்தும் வழிபாடுவது வழக்கமாக உள்ளன. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் திருமண தடை மற்றும் தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக உள்ள தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வைகாசி திருவிழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் நள்ளிரவு முதலே இந்த நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் காலை 6 மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து அழகு குத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். இதேபோல் பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்களும் சுப்பிரமணிய சாமி வழிபாடு செய்கிறார்கள். இன்று அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் கடலில் நீராடி சுப்பிரமணிய சாமி மற்றும் சண்முகரை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது திருச்செந்தூரில் உள்ள கோவிலுக்கு முன்பாக குவிந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் அதிகமாக வருவதை ஒட்டி சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக கடந்த 4 தினங்களாக அந்த 100 ரூபாய் தரிசனம் என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தற்போது பொது தரிசனமாக அந்த இலவச தரிசனம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கும் மேலாகவும் பக்தர்கள் நின்று தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், அவ்வளவு இந்த காலையிலிருந்தே கூட்டங்கள் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் காரணமாக பல்வேறு கிராமங்களில் இருந்தும் இன்று நேரடியாக வைகாசி விசாகத்தில் என்று முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் அவரை வழிபட்டதாக சொல்லக்கூடிய ஒரு செயலாக உள்ளது. குறிப்பாக மற்ற முருகரை விட திருச்செந்தூர் முருகன் என்பவர் தற்போது பக்தர்களுக்கு அவர் நேரடியாக அவர்கள் தெரிவிப்பதை உடனடியாக தனது காதில் கொண்டு அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகமாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த காலையில் இருந்தே இந்த நேரடியாக பக்தர்கள் வந்தவண்ணம் உள்ளார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம், பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இங்கு நேரடியாக திருச்செந்தூரில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவதை ஒட்டி பலர் தங்களுடைய நேரடியாக தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டும் அந்த கடற்கரை மற்றும் அந்த கோவில் முழுவதுமே மக்களின் தலையாகவே காட்சிகளை அளித்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற போதும் கூட இதே போன்ற ஒரு கூட்டம் என்பது இருந்த நிலையில் தற்போது இதே மாதிரி பல்வேறு கூட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நேரடியாக வரக்கூடிய நம்ம பக்தர்கள் மிக அதிகமாக இந்த பகுதியில் வந்துள்ளார்கள். பக்தர்கள் நேரடியாக இந்த சுப்பிரமணிய சாமியை வழிபடுவதற்காக மிக அதிகமாக வந்துள்ளார்கள். குறிப்பா அம்மா எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக நீங்க சுப்பிரமணிய சாமி கோவில் வைகாசி விசாகத்தை கும்பிடுவது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நான் சிவகாசியில இருந்து வரேன். என்னோட பேர் மகேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கூட்டம் ரொம்ப நிறைய இருக்கு.
இல்ல குறிப்பாக மற்ற நாட்களை விட இந்த இன்னைக்கு வந்து சுப்பிரமணியர் அவதரித்த தினம் இன்னைக்கு வைகாசியும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாரும் பல வேண்டுதலோட வருவாங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து ரொம்ப சாமி சக்தியா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு கூட இப்ப வந்து அந்த வேல் போட்டிருக்கீங்க. இப்ப குறிப்பாக இந்த திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பல பக்தர்கள் வேல் போட்டு குழந்தைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கீங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது வந்து எல்லாம் ஒரு ஆசை, அப்புறம் சாமி மேல உள்ள பக்தி, நம்பிக்கை. அதான் குறிப்பாக நீங்க நேரடியாவே பார்க்கலாம் சூர்யா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இது போல நெற்றியில் ஒரு வேல் மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வர்ணம் தீட்டப்பட்டு நேரடியாக அந்த சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து திருச்செந்தூர் பகுதியில் இன்று காலையிலிருந்து பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த பக்தர்களின் கூட்டம் என்பது பல இடங்களில், குறிப்பாக நாம் ஏற்கனவே தெரிவித்தது போலவே தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகள், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளிலிருந்து வைகாசி விசாகத்தை கொண்டாடுவதற்காக பலர் இந்த கோவிலுக்கு வந்தவன உள்ளார்கள். சூர்யா, அரோகரா பக்தி கோஷம் முழங்க திருச்செந்தூரில் குவிந்து வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.